ஒரு போண்டா வாங்கி மாறுறேன் யார் அப்படின்னு கேட்பேன். நான் உண்மையை சொல்ற தப்பத்துக்கு அப்படியே கேட்பேன், என்ன செய்யறான். Kala 40 years of celebration. Title sponsor G Square Housing, India's largest real estate developer, powered by GT Holidays, South India's #1 travel brand. Daily taste the daily. ஆச்சி கொழுக்கட்டை மாவு, கொழுக்கட்டை அச்சு கேட்டு வாங்குங்கள். Supported by Sri Kriti Boutique, Ishwar Medical Foundation, Food Partner, நம்ம வீட்டு கல்யாணம் Catering. Event by SKLS Galaxy Mall Productions and the crew. அப்போ நீ தான் நமக்கு ஏமா. ஏன்னா நான் வந்து சின்ன முத்து நீ என் படத்தை ரிலீஸ் பண்ணேன். நீ அந்த நேரத்தில் உங்கள் படத்தை கொண்டாந்து 30 நாள் என்னோட தூக்கிட்டாங்க கமலா தேட்டரில். ஆமாம், விஜயகாந்த் கேட்டான், யாரு அது ஏன்னா என்ன தெரியுதோ ஆடுதுங்க பாருங்க. அது 1 2 சொல்லி நம்மளும் ஆட வைக்கும். இடக்கு டான்ஸுக்கு ரொம்ப தூரம். எது நடந்தாலும் சரி கவலைப்படாமல் இருங்க. என்னை விட பிரச்சனை இருக்கிறவன் எவனாவது இருப்பானா? எவ்வளோ எதிர்ப்பில் கலா மாஸ்டர்லாம் இந்த பீக்குக்கு வந்திருப்பாங்கன்றதை நான் நினைக்கும் போது ஆச்சரியப்படுகிறேன். பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் ஆட்டி படைத்தவர்கள் கலா மாஸ்டர். மாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை தான், அண்ணே ஒரே டேக்கில் பண்ணுவீங்களே ஏன்னே 2-3 டேக் போகுது அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு இருந்த மைனஸை தூக்கி எறிஞ்சேன். நான் ஆல்கஹாலை விடுறதுக்கு அது ஒரு துண்டுகோலாக அமைஞ்சது. ஒரே டேக்கில் பண்ணுற நான் 4 டேக்கு லைவ் ரெக்கார்டிங்கில் போச்சு. ஏன்னே ஒரே டேக்கில் பண்ணுவீங்க 4-5 டேக் போகுது, என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க. அதை தூக்கி எறிஞ்சேன். இன்னைக்கு 9 வருஷம் நான் குடிக்காமல் இருக்கிறேன். G Square 7 Hill City, South India's largest township, coming soon at Koipudur, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Taste daily, taste the daily. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ரொம்ப ஐகானிக்கான ஒரு பர்சன், லெஜெண்டரியான ஒரு பர்சன் இப்போ இந்த மேடையில் வெல்கம் பண்ண போகிறோம். இந்த டைமில் இந்த இவெண்ட் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஆன் டாட் வந்து சேர்ந்த ஒரு அற்புதமான உள்ளம். நான் சொன்னேன்ல, அந்த டிம்பிளுக்காகவே அத்தனை பேர் அவ்வளோ பெரிய ஃபேன். டியரஸ் தத்து ராதா ரவி அவர்களே மேடைக்கு ஒரு பெரிய கைத்தட்டோட வெல்கம் பண்ணலாம். வாய்ஸ் டப்பிங் யூனியனின் தலைவர் ராதா ரவி சார், டு ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, சகோதரி மீனா அவங்க ஃபங்க்ஷனுக்கு என்னால் போக முடியல. நான் இப்போ வருத்தம் தெரிவித்தேன். சாரிம்மா, தப்பாக எடுத்துக்காத. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு லேடி ஆர்டிஸ்ட், எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். இந்த முத்துலெல்லாம் சகட்டு மேனிக்கு கலக்கியிருப்பாங்க அவங்க. இல்லை, முத்து தான் நாடக ஆர்டிஸ்ட். அவங்க அதே மாதிரி நான் குருநாதர்னு சொல்கிறதே கே பாலச்சந்தர் சார் தான். அவர் தான் தமிழ் படத்தில் என்னை இழுத்துட்டு வந்தவர். கன்னடத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தவனே இழுத்துட்டு வந்தது கமலஹாசன். கமலஹாசன் வந்து பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்தி மன்மதலீலையில் ஒரு சாங் எனக்கு. ஏவி ரமணன் அவரும் அறிமுகம். அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. எனக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நல்ல நட்போடு இருக்கிறது தியாகராஜன் சார். தியாகுமா தியாகு தான் கூப்பிடுவேன், தியாகுமான்னு தான் சொல்லுவேன். அவர் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் பேசுகிறத கேட்டால் இதை பற்றி கமெண்ட் பண்ணுறவங்க எழுதுவாங்க, ராதாரவி கெஞ்சினான்னு. உண்மையாகவே கெஞ்சினேன். சொன்னேன் தியாகிட்ட, எப்போயா கூப்பிட போகிற படத்துக்குன்னு. அப்புறம் அவர் பிள்ளை, அவருடைய முதல் படம் என்னோட தான் நினைக்கிறேன். இல்லை, செம்பருத்தி ஓ வைகாசி பிறந்தாச்சு. இல்லை, அவரது ஃபஸ்ட்டு. அப்போ நீ தான் நமக்கு ஏமா. ஏன்னா நான் வந்து சின்ன முத்து நீ என் படத்தை ரிலீஸ் பண்ணேன். நீ அந்த நேரத்தில் உங்கள் படத்தையும் கொண்டாந்து 30 நாள் என்னோட தூக்கிட்டாங்க கமலா தேட்டரில். ஆமாம், சின்ன முத்துக்கெலாம் நீங்கள் ஆடி இருக்கீங்க. கலா மாஸ்டர் உங்களை தான் சொல்கிறேன், நீங்கள் ஆடி இருக்கீங்க. அண்டு ஒன் மோர் திங், இந்த மேடையில் இந்த பையன் இருக்கான் பாருங்க, இவனை நான் சன் டிவியில் பார்த்து ஆச்சரியப்படுவேன். சன் டிவி வேறு விஜய் டிவி எதில் இருந்தாலும் இவன் என்னடா ஒரு போண்டா வாங்கி மாறுறேன் இவன் யார் அப்படின்னு கேட்பேன். நான் உண்மையை சொல்கிற தப்பத்துக்கு அப்படியே கேட்பேன், இவன் என்ன செய்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரிய பார்த்தா நேராக பார்த்தா லைவில் பார்த்தா அசந்துட்டுனான். அதெல்லாம் வந்து பேசவே முடியாது. அப்படி அதே மாதிரி சகோதரின்னா அவங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்படியெல்லாம் பேசி இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தா கூட என்ன கேட்கல சார், எனக்கு என்ன பண்ண இல்லை, வெயிட் அழகாக இருக்கீங்களா? ஆமாம் சார். அண்ட் ஒன் மோர் திங், எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க பாருங்கள். ஏன்னா கலா மாஸ்டருக்கு
அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சினிமா தான் அவங்கள வளர்த்துது. கலா மாஸ்டருக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். கலாவோட சுஜின்னு இருந்ததில்ல ஒரு பொண்ணு கூட, அவங்க 2 பேரும் இந்த ஸ்கூல் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அவங்க மாமா தான் அன்னை பூமியில் மாஸ்டர் இல்லை, அக்கா வீட்டுக்கார். அவங்க தான், அவர் தான் மாஸ்டர். அவர் பெரிய மாஸ்டர், அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் கூட இந்த நண்டு மாதிரி 2 இருந்துட்டு சுக்கு 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 சுக்குன்னு ஓடினா விஜயகாந்த் கேட்டான், டே யார் அது? ஏன்னா என்ன தெரியும், ஏதோ ஆடுதுங்க பாரு. அது 1 2 சொல்லி நம்மளும் ஆட வைக்கும். எனக்கு டான்ஸுக்கு ரொம்ப தூரம். அப்போ நான் இதை மனசில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் சும்மா. அப்போ போகும்போது போகரோடு வழியாக போய் நடிகர் சங்கம் போவேன். நான் தான் நடிகர் சங்க தலைவர். இப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தா 2 குட்டிங்களாம் நடந்து போகுது. அப்படியே இந்த வண்டியை நிறுத்தி நான் பயந்துட்டாங்க. ஐயோ இருந்தாலும் நான் இப்படி யார் வண்டின்னு தெரிலன்னு. அப்புறம் என்ன பார்த்தோன்னு தெம்பாச்சு கலா மாஸ்டரையும் சுஜியும் கூப்பிட்டு நேராக நடிகர் சங்கம் போனேன். ஏன்னா இவங்க டான்ஸ் கிளாஸு இவங்க பண்ணுறாங்க, வரணும், டான்ஸ் ஆளுங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் சார்லாம், இதெல்லாம் என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் உடனே நேராக கூப்பிட்டு போய், இதான் உங்கள் இடம், எங்கள் ஸ்டேஜை காமிச்சேன், நடிகர் சங்க ஸ்டேஜை, இதான் உங்கள் இடம், நீங்கள் இங்கே கிளாஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லி. நான் தான் தலைவர். அப்போ நான் வச்சதான் சட்டம் அங்கே. அப்படி சொன்ன மாஸ்டர்கிட்ட 5 பேரில் ஆரம்பித்தாங்க டான்ஸ் கிளாஸ். கிட்டத்தட்ட 500 பேர் வரைக்கும் ஜெயந்தி மாஸ்டர் நடத்துகிறாங்க. 500 பேர் ஆகி 2 செக்ஷன் ஆச்சு, 2 பிரிவினை ஆச்சு. காலையில் செஷன் 1, சாயந்தரம் செஷன் 1. அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம உருவாக்கி இருக்கிறது வெறும் மண்ணல்ல, பிள்ளையாருன்னு நினச்சிக்கிட்டேன் நான். அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறமா அவங்கள ஃபாரின் டூர் கூப்பிட்டு போனது நான் தான் நினைக்கிறேன் முதல்ல. ஏன்னா அவங்க ஒரு பேட்டியில் சொன்னாங்க, இது எத்தனை பேர் சொல்கிறானோ இல்லை சினிமாவில், இந்த மாதிரி சொல்லிச்சு கலா மாஸ்டர். எனக்கு முதல்ல நான் பாஸ்போர்ட் எடுத்தது அவருக்காக தான் எடுத்தேன். கூப்பிட்டு போவேன் ஃபாரினுக்கெல்லாம். அது நான் வந்து ஜெய் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, ஜெய்சங்கர் சார்கிட்டேருந்து காப்பி அடித்தது. நான் எங்கே காப்பி அடிக்கிறேன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி ஏதாவது சொல்லி உளறி கூட்டினா தான் தெரியும் எனக்கு. இருந்தாலும் ஜெய் சாருக்கு வந்து பண்ணி அந்த பணத்தை எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். ரொம்ப நல்ல மனிதன், இதயம். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, ஃபைட் மாஸ்டர்லாம் வரும்போது ஆச்சரியப்பட்டேன். ஃபைட் மாஸ்டருக்கும் டான்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் வந்தாங்கன்னா அந்த 24 கிராஃப்டில் தேர் ஆல்சோ மெயின். அந்த 24 கிராஃப்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஃபைட் மாஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அண்டு இப்போ இருக்கிற தலைவராகட்டும் அதெல்லாம் பார்த்தேன். நான் உங்கள் இந்த ரகலையெல்லாம் பார்த்தேன். நான் ரேகா கிட்ட சொன்னேன், நான் எது நடந்தாலும் சரி கவலைப்படாமல் இருங்க. என்னை விட பிரச்சனை இருக்கிறவன் எவனாவது இருப்பானா? இப்போ என்னை பற்றி அப்படியே தாளிக்கிறாங்க. நான் சொன்னேன், நான் இதெல்லாம் பார்த்து அழுத்து போனவன். நான் உண்மையை சொல்கிறேன். அதனால் எவ்வளோ எதிர்ப்பில் கலா மாஸ்டர்லாம் இந்த பீக்குக்கு வந்திருப்பாங்கன்றதை நான் நினைக்கும் போது ஆச்சரியப்படுகிறேன். பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் ஆட்டி படைத்தவர்கள் கலா மாஸ்டர். எனக்கு உண்மையிலே அவருடைய ப்ரோக்ராம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ தெரியாது, இருந்தாலும் எனக்கு அவங்க பேசுகிறதுலாம் பிடிக்கும். அவங்க அந்த ஸ்ட்ரிக்டாக பேசுகிறது. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போனேன். அப்போ எங்கள் அண்ணா நகரில் இருந்தாங்க போல இருக்கு வீடு. அப்போ போனேன், யோய சொன்னேன், என்னங்க நீ அந்த அம்மாவுக்கு பொண்டாட்டியாக இருக்கியா இல்லைன்னா புருஷனாகவே இருக்கியா எப்படி கேட்டேன். ஏன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப ஆதிக்கம் பண்ணுற டைப்பு. எல்லோரும் இங்கே எவ்வளோ ஆட்டி பிடிக்குதுன்னு தெரியும் நமக்கு. ரொம்ப ஒரு நைஸ் மேன். நல்ல இதயம் கிடைச்சது. ஏன்னா நல்ல இதயமாக இருப்பதனால், இல்லைன்னா கிடச்சிருக்காது. ரொம்ப கஷ்டம். அது இஸ் டன் ஸோ மச். அந்த அம்மாவுடைய வெற்றியில் வந்து ஒரு பாதி இருக்குது அவர்கிட்ட. அவருடைய உழைப்பு பாதி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்ல மனிதன். அதே மாதிரி கலா மாஸ்டரை பற்றி ஏன் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம்னா, இன்னும் இருக்கே அவங்களுக்கு. இது நான் 40வது வருஷம் தானே. அப்போ தான் நான் என்ன நினச்சிக்கிட்டேன், எவ்வளோ நம்ம வருஷம் 51 எனக்கு. ஸோ நான் 11 வருஷம்தான் லீடில் இருக்கேன். நீங்கள் இன்னும் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் 100 ஆண்டுகள் கூட இருந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. நம்மளா வேணான்னு சொன்னால் தான். ஏன்னா நீங்கள் வந்து உருவாக்குற இடத்துல இருக்கீங்க இப்போ. அதனால் நிறைய பேர் உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. உருவாக்குறவங்கும் போது எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். ஃபைட்டு டான்ஸ் மாஸ்டர்ஸ்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. ஏன்னா உங்களை பார்க்குறதுக்கு, உங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு, இந்த இதில் கலந்து அவங்களுடைய வாழ்த்துக்களோடு நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா
இது நீங்கள் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். உங்கள் கலைக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை, அதை நான் ஒத்துக்கிறேன். கலைக்கு எவன் ஒரு மரியாதை தரானோ அவனை இப்படி நாடு போற்றும் ஒரு தடவை. இதுக்கு கலா மாஸ்டர் ஒரு பெரிய உதாரணம். அதுலேயும் பெஸ்ட்டு நான் எனக்கு அவார்டு கிடைச்சதே இந்த ஒரு படத்தில் தான் சொல்லி ஜெயராம் சார் மேலே ஏறி ஆட விட்டாங்க பாருயா. அந்த மனுஷனும் நான் உண்மையிலேயே எப்போவே பார்ப்பேன், ஜெயராம் ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன். உங்கள் சிஸ்டர் ஹஸ்பண்ட் தான் எனக்கு டாக்டர், டென்டிஸ்ட். அதனால் அவர்கிட்ட போகும்போது உங்களை பற்றி பேசுவேன் நான். இந்த ஆள் என்ன ஒரு பெக்யூலியராக இருக்கார். அண்ட் ஒன் மோர் திங் ஐ லைக் ஹி நேம் இஸ் எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் ஆவார். பெரிய கஷ்டம் இது, எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் ஆகிறது கஷ்டம். அது என்கிட்டலாம் அவர் வந்து வாழ்த்து வாங்குறாருன்னா நான் பெரிய ஆளுக்காக இல்லை, பொதுவாக அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் வாழ்கன்னு சொன்னால் வாழ்ந்துருவாங்களா, ஒழிகன்னு சொன்னால் ஒழிஞ்சிருவாங்களா, அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் அந்த மனிதன் இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக இன்னும் பெருசாக வளரணும், இன்னும் பெருசாக வளருவார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அருமையான ஒரு விஷயத்தில் அருமையானவர்கள் வந்தாங்க. அவங்க வரல இவங்க வரல இதெல்லாம் கவலைப்படாதீங்க, வந்தவங்கள வச்சு வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்கள் வேலையாக இருக்கும். நான் உண்மையை சொல்கிறேன், நான் உண்மையிலே பெருசாக இன்னும் கேட்டேன், ரியாஸ்கிட்ட கேட்டேன், ஏன்டா அவர் வர்றாரு இவர் வர்றாரு, இல்லைங்க அவர் இல்லை இவர் இல்லை இவர் இல்லை, சேகந்த யாவனமே இல்லை விட்றேன் வேலையை பாருன்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு வந்து நடக்க வேண்டியது இன்னைக்கு 40வது ஆண்டு நடக்கணும், அவ்வளோதான். அது நடந்துருச்சு. ரொம்ப ஒரு பிரமாதமான அந்த நேரத்தில் நாங்களெல்லாம் கலந்து, நானும் கலந்து அதில் உங்களை வாழ்த்துறோம்னா ரொம்ப ஒரு சந்தோஷம். வெரி குட். வாழ்த்து பெற வேண்டியவர் வாழ்த்து பெறுகிறார். அதனால் 40 ஆண்டு வந்து இதோட முடியல, இன்னும் இருக்குது உங்களுக்குன்றதை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி. CEO of IBC பாலசுரேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சாரி, நான் போகும்போது கெடுத்துட்டாங்க மூட. என்னென்னா இந்த பாட்டு பூவே செம்பூவே பாடிச்சு, அதை போட்டாங்க இல்லை. அதை நான் பார்த்தோன்னா ஜெயசா சேட்டா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அவர் வந்து அவரும் வெளிநாட்டுக்குலேருந்து பாம்பே வர்றார், நானும் வெளிநாடு போயிட்டு பாம்பே வரேன். அப்போ அவரை பார்த்தோன்னு மரியாதை கொடுப்பேன் எப்பவுமே. ஜெயசா சேட்டை வந்து குரல்லையே தெய்வத்தை வச்சுருப்பவர். அதனால் நேரம் ஓடி போய் ஏட்டா நான் ராதா அறிவு அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சுட்டே இருந்தார். அப்போ நான் சொன்னேன், அவர் சொன்னார் என்னை பார்த்து, இந்த பூவே செம்பூவே பாட்டு உங்கள் பாட்டில் தி பெஸ்ட் பாட்டு. அவர் சொன்னார், யோ நீங்கள் பாடினதுங்க, அது உங்கள் பாட்டுன்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன், நீங்கள் என்னன்னா ஏன் பாட்டுன்னு. இல்லை இல்லை இல்லை, எப்போ நாங்கள் பாடி முடிச்சிடுறோமோ எங்கள் வேலை ஓவர், அதை நீங்கள் செஞ்ச விதம் தான் அழகுன்னு சொன்னார். அந்த பெருமையோடு விடைபெறுகிறேன். வணக்கம். அதாவது எல்லாருமே வாழ்த்திட்டார்ல சார். சார் ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் ராதா ரவி சாருக்கு வந்துட்டு கொடுத்துடலாம். உனக்கு வாழ்த்து கிடச்சிச்சு, எனக்கு அப்படியா சொன்னாரு. ஓகே, இந்த பியூட்டிஃபுல்லான ஈவினிங்கில் ரொம்ப அழகாக அடுத்தபடியாக இந்த மேடையில் தென்னிந்திய ஸ்டண்ட் யூனியனுடைய என்டையர் டீம் எத்தனை பேர் வந்திருக்காங்க. உண்மையிலேயே நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கலா மாஸ்டர் உள்ள வரதுக்கு முன்னாடி எல்லாருமே இங்கே லைன் அப் ஆயிருந்தாங்க. ஸோ தென்னிந்திய ஸ்டண்ட் யூனியனோட டீம் மெம்பர்ஸ் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க. இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ஸ்டண்ட் யூனியன் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நெளிந்த கலைஞருக்காக 50வது வருஷமாக நாங்கள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று எடுத்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து எங்களை அந்த நிகழ்ச்சியை எப்படி பண்ணணும்னு சொன்ன அந்த ஈவெண்ட்டை கலா மாஸ்டர் அவங்க தான் எப்படி போனால் இது சாத்தியமாகன்றதை எங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த வழியில் எங்களுடைய நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக
நெளிந்த கலைஞர்களுக்காக ஒரு விழா எடுத்து இந்த ஸ்டண்ட் யூனியன் பெருமையை சேர்த்துருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்டுங்க எவ்வளோ பேர் இங்கே உருவாக்கியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேரை உருவாக்க போகிறாங்க. மேலும் இது போல் ஒரு நிகழ்ச்சி எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கும் கலா மாஸ்டர் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இது நாங்கள் சொல்கிறோம். மேலும் மேலும் கலா மாஸ்டர் 40 ஆண்டுகளை கடந்தாலும் இன்னும் 100 ஆண்டுகளை கடந்து அவங்க வெற்றி பெற எல்லா வல்லையும் வேண்டுகிறோம். ஸ்டண்ட் யூனியன் சார்பாக நன்றி, வணக்கம். 1986 நான் சென்னைக்கு வந்த உடனே ஏவிஎம் ஸ்டுடியோவில் கார்பெண்டராக வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ 2nd ஃப்ளோரோ 3rd ஃப்ளோரோ தெரியல, அந்த புன்னகை மன்னன் இது கரெக்டாக ஞாபகம் இருக்கு. இதே இதில் அந்த சிங்கா சாங்கு ஷூட்டிங் நடந்தது. வாசலில் சாயந்தரம் 6 மணிக்கு அப்படி குப்பை வண்டி அள்ளி குப்பையெல்லாம் போட்டு அப்படி வரும்போது கமல் சார் வெளியே வந்து உட்காந்துருந்தார். நான் பக்கத்தில் வந்து பார்த்தேன். அப்போ உள்ள அந்த சவுண்டு கேட்டு சிங்கான்னு சவுண்டு கேட்டுச்சு. ஆஹா, சென்னைக்கு வந்த உடனே ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே உலக நாயகனை பார்த்துட்டோம், புன்னகை மன்னன் ஷூட்டிங் பார்த்தோம், அதில் இந்த சாங்கை பார்த்தோம். அதில் மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக அந்த கம்போஸ் பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து கம்போஸ் பண்ணுறதை பார்த்தேன். அதை ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா சென்னைக்கு வந்து பார்த்த முதல் ஷூட்டிங் சம்பந்தம். இன்னொன்று, நான் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் SRM காலேஜில் நடந்தது. அதில் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் மாஸ்டருக்கு. இன்னொரு மிகப்பெரிய சாதனைன்னு சொன்னால், எங்கள் ஸ்டண்ட் யூனியனுடைய 50வது ஆண்டு விழாவில் இங்கே செட்டில் நடக்கும்போது கோவை ஷர்லாக்கா கூட வந்து நான் ஒரு டைலாக் பேசணும். லைவ் ரெக்கார்டிங்கிறதுனால ஒரு லென்த் டைலாக் என்னால் பேச முடியல. மாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை தான், அண்ணே ஒரே டேக்கில் பண்ணுவீங்களே, ஏன்னே 2-3 டேக் போகுது அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு இருந்த மைனஸை தூக்கி எறிஞ்சேன். நான் ஆல்கஹாலை விடுறதுக்கு அது ஒரு துண்டுகோலாக அமைஞ்சது. ஒரே டேக்கில் பண்ணுற நான் 4 டேக்கு லைவ் ரெக்கார்டிங்கில் போச்சு. ஏன்னே ஒரே டேக்கில் பண்ணுவீங்க, 4-5 டேக் போகுது, என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க. என்னுடைய ப்ராப்ளம் அந்த நேரத்தில் ஆல்கஹாலாக இருந்தது. அதை தூக்கி எறிஞ்சேன். இன்றைக்கி 9 வருஷம் நான் குடிக்காமல் இருக்கிறேன். அதுக்கு தான், அதனால தான் என்னால் 3 டிகிரிலாம் படிக்க முடிஞ்சிச்சு. அதனால் இந்த நேரத்தில் மாஸ்டருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட ஸ்டண்ட் யூனியன் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் பல சாதனைகள் புரிய மாஸ்டரை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நன்றி 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 நன்றி. டயக்ராம் எப்படி வந்திருக்கு? சூப்பராக வந்துட்டு இருக்கு. நான் வந்து டிடி கிட்டலாம் கேட்பேன், டிடி நீ இப்போ வெளிநாட்டுலாம் போய் ஷோ பண்ணுறீங்க எப்படின்னா, இல்லை ஜெகன் யாரா ஒருத்தர் கூப்பிட்டா பண்ணால் நடக்கும்னு. மாஸ்டர் தேங்க்ஸ் டு யூ. என்னை ஃபஸ்ட் டைம் வந்து மலேசியாவில் ஷோ கூப்பிட்டு போனாங்க. பார்க்க தான் கலா மாஸ்டர், நிஜத்தில் டான்ஸ் மாஸ்டர். ஆனால் உண்மையில் அவங்க ஒரு கராத்தே மாஸ்டர். இன்னொரு படம் கார்த்திக் வந்து கார் வாங்க வருவார். அவர் அந்த காரை வாங்கவே மாட்டார். நான் சொன்னேன், கலா மாஸ்டர் ஆரம்பித்தா மாநாட மயிலாடே முடிஞ்சு போச்சு, ஆனால் நீ உங்கள் டீல் முடியலையடா அப்படின்னு நான் சொன்னேன். நான் பத்திரிக்கை கொடுக்கும்போது என்னோட கோலே வந்து என்னோட கல்யாண வாழ்க்கை 1 வருஷம் நினச்சா பெரிய விஷயம் நினச்சேன். Thankfully we are married for 13 years. Okay? And I owe this to Kala Master. She actually said that 1 வருஷம். அப்போதான் தெரியுது நமக்கெல்லாம் தெரிஞ்ச எவ்வளவு பெரிய தியாக சமலா சேட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. G-Square 7 Hill City, South India's largest township, coming soon at Koipudur, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Taste the daily. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.